2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அது கூட முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவை போட்டு வதக்கும் போது சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறக்கூடாது. கலர் மாறினா பொங்கலோட கலரும் வெள்ளையாக இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுக்காத ரவாவை நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு ரவாவும் உதிரியாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை 1 கப் ரவாவுக்கு நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லாவே கிண்டி விடுங்க. சூடாக இருக்கிற தண்ணி அந்த ரவாவை வந்து நல்லாவே இழுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்துடும். அப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு திருப்பிட்டு மல்லி இலையை தூவி மூடி போட்டு 1 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆறி சாப்பிட்டிங்கன்னா